வெல்கம் டு பென்ட்ரெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திக் ராஜ் பேசுகிறேங்க. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஃப்ரம் த இயர் 2020 டு 2021 கடைசியாக டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் எக்ஸாம் வந்து அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் டேட்டட் 18/4/2021 அது வரைக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் இருக்குது. அந்த 200 கொஸ்டின்ஸு எப்படி பிரியுதுன்றதையும் நான் கீழே காமிச்சிருக்கேன் பாருங்கள். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், சிம்பிளிஃபிகேஷன், பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி நான் ரிப்பீட்டடாக சொல்லிக்கிட்டே இருக்கேன். மிசலேனியஸ் அப்படின்ற ஒரு பாட்டு இருக்குது. அதாவது டிஎன்பிஎஸ்சி வந்து கொடுத்த சிலபஸை தாண்டி வெளியில் போகிறாங்க. இந்த ப்ராஃபிட் லாஸு, மீடியன் மோட் ரேஞ்சு, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனு, ப்ராபபிலிட்டி அதில் இதெல்லாம் கொஸ்டின் வந்துட்டு தான் இருக்குது. சரியாங்க? ஸோ அதுவும் நம்ம கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி தான் ஆகணும். இதை நீங்கள் கோத்ரூ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நான் பேஜ் நம்பர்ஸும் கொடுத்துட்டேன். ஏன்னா சில பேர் நினைப்பாங்க ஏரியா அண்ட் வால்யூம் முதல்ல பார்த்துலாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஏரியா அண்ட் வால்யூம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த பேஜ் 299. அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்க வேண்டியதான். சரியாங்க? இப்போ அந்த 200 கொஸ்டினும் எப்படி வந்துச்சுன்ற இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் உங்களுக்கு புரியும். 2020 3 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இன்னும் கொரோனா வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும், ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ப்ளஸ் இந்த குரூப் 2 மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிசி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஸ்டின்ஸையும் நான் சேர்த்துக்கிட்டேன். ஸோ இதில் ஒரு 25 கொஸ்டின் வரும். ப்ளஸ் இந்த குரூப் 1 அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் இந்த இதோடு நம்ம கவர் பண்ணிட்டோம். அந்த இதில் மீதிலாம் ஒன்றும் கண்டக்ட் பண்ணல. நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரியா? அதே மாதிரி எனக்கு வர ஃபோன் கால்ஸு, மெசேஜஸ் எல்லாமே அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்டார்ட் ஃப்ரம் 2019 ஆறு 5 வருஷம் பின்னாடி போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது நாட் ரெக்வயர்டு. ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் பெரும்பாலும் டார்கெட் பண்ணுற எக்ஸாம் வந்து இந்த குரூப் 2 2A, மோஸ்ட்லி குரூப் 4 VAO தான் எல்லாரோட டார்கெட்டாகவும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 13 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் குரூப் 2 அண்ட் 2Aக்கு முன்னாடி. அதே மாதிரி குரூப் 4 அண்ட் VAக்கு முன்னாடி 25 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும். அப்படின்னா பார்த்துக்கோங்க இன்னும் எவ்வளோ கொஸ்டின் ஆட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லேயும் 25 கொஸ்டின் இருக்கும். ஸோ 25 அதுவே அதிகம். ப்ளஸ் இந்த 200 அரௌண்ட் 800 சம்திங் வரும். சரியா? இதுவே போதும் குரூப் 4 அண்ட் VAO நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்கன்னா. நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒவ்வொரு எக்ஸாம் முடிஞ்சோடனே இது ஆட் ஆகும். அடுத்த எக்ஸாம் முடிஞ்சோடனே 225 ஆகும். அடுத்து அப்படியே 250 அப்படியே போயிட்டே இருக்கும் டில் குரூப் 4 அண்ட் VAO. சரியா? இது என்ன ஆஃப்டர் 1 இயர் 2 இயர் இது மாதிரி நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம் லைஃப் லாங். சரியா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. 2019 நம்ம ட்ரை பண்ணுவோம். சரியா? சரி, இப்போ அடுத்தது டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டியில் இன்னும் ஒரு கேள்வி 2, மெட்டீரியல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை தவிர்த்து வெளியில் போவேன்னா அது வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்னாலும் சரி தான், ஜென்ரல் சயின்ஸாலும் சரி தான், ஈவன் மென்டல் எபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூடுக்கும் அதே கதை தான். நீங்கள் வந்து 6th to 10th நியூ புக்ஸு, ஓல்டு புக்கு வேணாம், 6th to 10th நியூ புக்கில் இருக்கிற மேக்ஸ் போர்ஷன் மட்டும் நல்லா படிங்க. தட் இஸ் மோர் தென் இனஃப். புக் பேக் கொஸ்டின்ஸ், அதில் இருக்க எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். தட் இஸ் மோர் தென் இனஃப். ப்ளஸ் திஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஏன்னா இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எதுக்குன்னா எப்படி கொஸ்டின் வருதுங்கிறத கெஸ் பண்ணுறதுக்கு. சரியாங்க? அடுத்த கேள்வி ஒன்று வருது. மென்டல் எபிலிட்டியில் 25க்கு 25 எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் வந்து நம்ம இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நான் தெளிவாக சொல்லிட்டேன். 200 கொஸ்டின் இருக்குதுன்னா அதில் வந்து டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் கண்டிப்பாக இருக்குங்க. 170 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 30 கொஸ்டின் கடினமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சார்ட்டே போட்டிருந்தோம். அதில் நான் அழுத்தி சொல்லியிருந்தேன், மென்டல் எபிலிட்டியில் வந்து 25 கேள்விக்கு 22 கொஸ்டின் ஈஸியாக இருக்கும், 3 கேள்விகள் கடினமாகத்தான் இருக்கும். அதை உங்கள் மைண்ட் செட்டில் நல்லா வச்சுக்கோங்க. 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும். நீங்கள் இந்த டாக்குமெண்ட்டை கோத்ரூ பண்ணுறப்பையும் இதே கதை தான் நடக்கும். சரியா? இதில் ஏதாவது டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின் எதுன்னு சொல்லி தேடாதீங்க, இது இங்கே இருக்குது அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. நோ, 22 கொஸ்டின் நம்ம 25 கொஸ்டின் கிடைச்சா போதும், மோர் தென் இனஃப். சரியா? அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. 25 கொஸ்டின் வேணும் 25 கொஸ்டின் வேணும்னு தயவு செய்து போகாதீங்க. அது வந்து கன்ஃபியூஷனில் தான் முடியும். கடைசி வரைக்கும் எக்ஸாம் எழுதிட்டே இருக்க வேண்டியதான், கிளியரே பண்ண முடியாது. அதனால் இந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. 25 கொஸ்டின் வந்துடும், 22 கொஸ்டின் நம்ம அதில் கிளியர் பண்ணிடலாம், வேலை வாங்கிடலான்னு சொல்லிட்டு. சரியாங்க? சரி, ஓகே. எனிவே இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்க வீடியோ. நாங்கள் இதுக்கு முன்னாடி ஜனவரி எண்டில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப் டு அசிஸ்டன்ட் டைரக்டர் வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி 150 கொஸ்டின்ஸ் வரைக்கும் சால்வ் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிடிஎஃப் போட்டு ஃபுல்லாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நமக்கு எத்தனை கொஸ்டின் ஆட் ஆகுது? இதில் இருக்க 50 கொஸ்டின்ஸ் ஆட் ஆக போகுது, அப்படி தானே? ஸோ அந்த 50 கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுவும்
சம் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இட் இஸ் லைக் ரெப்பிட்டேஷன் அது மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் வந்து ஏர்லியராக முடிக்கிறேன். நீங்கள் வந்து கோ த்ரூ பண்ணுங்கள் ஃபுல்லாக அந்த டாக்குமெண்ட்டை, உங்களுக்கு புரியும். ஏன்னா அது வந்து திரும்ப திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். இது வந்து டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கிடையாதுங்க. இட்ஸ் டிஎன்பிஎஸ்சி மென்டல் எபிலிட்டி. மேக்ஸ்க்கும் மென்டல் எபிலிட்டிக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு புரியணும். சரியா? உடனே மேக்ஸ் டிஎன்பிஎஸ்சினாலே டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ் கஷ்டம் அப்படின்னு சொல்லி எல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. நோ, இட்ஸ் எ மென்டல் எபிலிட்டி தான். சரியா? பார்க்கலாமா? முதல்ல எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பார்த்துடலாம். இது நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்குன்னா, 2 மீடியம் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் பேஜில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கும். செகண்ட் பேஜில் வந்து சால்வ் பண்ணியிருப்பேன். சரி, அப்படியே தான் அது கண்டினியூ ஆகும். புரியுதாங்க? புரிஞ்சா? ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டினாக தான் இருக்குது. அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸ்லேருந்து டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. அந்த ஏரியா அண்ட் வால்யூமில் வந்து டிஃபிகல்ட் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் அது ஸ்கூல் புக்கில் லிங்காக இருக்க கொஸ்டின் தான். அது ஒன்றும் புதுசாலாம் ஒன்றும் இல்லை. சரியா? சரி, இந்த அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் வச்சு அவங்க திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துடலாம் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்ல. இப்போ நான் சொல்லியிருக்கேன், டிஎன்பிஎஸ்சி வந்து ஹெச்சிஎஃப்ன்ற வேர்டை யூஸ் பண்ண மாட்டாங்க. தே வில் யூஸ் த வேர்ட் அஸ் ஜிசிடின்னு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் கொஸ்டின் இல்லையா? ஃபைண்ட் த எல்சிஎம் ஆஃப் பேர் ஆஃப் ஃபாலோயிங் பாலினாமியல்ஸ். இது ரெண்டுத்துக்கும் இல்லை பாலினாமியல். இது ஒன்றுன்னு வச்சுக்கோங்க, இது ரெண்டுன்னு வச்சுக்கோங்க. எப்படி சால்வ் பண்ணியிருக்குன்னு தெரியுதா? இதை அப்படியே சால்வ் பண்ண வேணாம், இதை அப்படியே வச்சுக்கோங்க. இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணிட்டே வாங்க. 27a cube கேன் பி ரிட்டன் as 3a ஹோல் கியூப். சரியா? இது வந்து அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷனாக நம்ம மாற்றுறோம். அல்ஜிப்ரிக் ஈக்குவேஷன் ஒரு செட் இருக்கு இல்லையா? a² + b², a² - b², a³ + b³, a³ - b³ அதை வச்சு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இந்த செகண்ட் இதை வச்சு நமக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து அந்த கியூபை வச்சு தான் ஏதோ வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால கியூபாக மாற்றுறோம் அந்த சைடை. 27 கேன் பி ரிட்டன் as 3 cube. a கியூப் இப்படி இருக்கு. ஸோ இதை எப்படி எழுதலாம்? 3a ஹோல் கியூப். மேலே அப்படியே 3 காமன் ஆகிடும். சரியா? இப்போ வந்து அந்த a³ - b³ நமக்கு தெரியும் இல்லையா ஃபார்முலா, அதை அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணால் that can be expanded like this: x minus a, x² + 3a² + x into 3a. சரியா? அப்படி மாறுமா? ஸோ அதை மறுபடியும் சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஒன்று 3a² 9a² மாத்திரம், இட் வில் பி 1. இப்போ நமக்கு 1 தெரியும், 2 தெரியும். அவங்க என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் whose GCD is சாரி, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எல்சிஎம்னா என்ன? எல்லாமே வரும் இல்லையா? ஸோ எக்ஸ் எடுத்துக்கிறோம். 3a, x - 3a இருக்குது, x - 3a² இருக்குது. எது பெருசு? x - 3a² தான் பெருசு. அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்து x² + 9a² + 3ax அப்படியே எழுதிக்கிறோம். சரியாங்க? அந்த ப்ளஸ் மைனஸில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. திடீர்னு சீன் போட்டுருவாங்க அந்த இதில். அப்படியே x - a² அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இதெல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு கடைசியாக எக்ஸாமில் இந்த ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு அப்படியே டிக் அடிச்சிருவாங்க அந்த பதட்டத்தில். கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? அடுத்து இதெல்லாம் ஈஸி தான். இட்ஸ் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான், நீங்கள் உதவி பண்ணுங்கள். இதுவும் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க வேண்டியதான். ரொம்ப சிம்பிள். ஹெச்சிஎஃப்னா என்ன? குறைஞ்சது. இப்போ 35 நெக்ஸ்ட் 5னா என்ன? குறைஞ்சது எது? இது. இந்த 3 இதில் 3த்துலேயும் குறைஞ்சது எது? இது. இது 3த்துலேயும் குறைஞ்சது இசட்னு எழுதிடாதீங்க. இது 3த்துலேயும் குறைஞ்சது என்ன? z². அதெல்லாம் நடக்கும் எக்ஸாமில். அந்த பதட்டத்தில் அப்படியே டக்கு டக்கு தப்பு பண்ணிடுவாங்க. இதோ அவங்களும் கொடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இங்கே அழகா. அது இருக்குது அப்படின்னு சொல்லி அடிச்சுட்டு வந்துடுவோம். பட் இட்ஸ் ராங். z² தான் கரெக்ட்.
அடுத்து இது which of the following cannot be the HCF of two numbers whose LCM is 120. இது ரொம்ப சிம்பிள் தான். என்ன இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த 120ஆல டிவைட் பண்ணி பாருங்க. 120 60ல டிவைட் ஆகும். 120 40லையும் போகும். 120 30லையும் போகும். எதுல போகாது? 80ல தான் போகாது. சரியா? ஸோ அதான் வந்து cannot be the HCF of two numbers. சரியா? அவ்வளோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல மற்ற கொஸ்டின்லாம் நீங்கள் செக் பண்ணுங்கள். நான் முக்கியமானதை சால்வ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்தது we can move to reasoning. இது ரீசனிங்கில் வந்து இசட் என்னன்னு கொடுத்துட்டாங்க, ஏசிடி என்னன்னு கொடுத்துட்டாங்க, தென் பிஏடி வில் பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. இசட்னா நமக்கு தெரியும், அந்த ஏபிசிடி அல்ஃபபெட் வந்து டோட்டல் 26 இருக்குது. ஸோ இட் இஸ் 1 2 3 4 5 அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ இசட் வில் பி 26ன்னு இருக்கும். ஸோ 26 இன்ட்டு 2 52 அப்படி தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் வரும். சரியா? 52ன்னு நீங்கள் திங்க் பண்ணக்கூடாது. நமக்கு தெரியும் ஏ டு இசட் வந்து 26 கடைசி இது 26 ஸோ 26 2 52. ஸோ ஏசி செட் கேன் பி ரிட்டட் அஸ் ஏக்கு என்ன 1, சி வந்து 3, டி வந்து 20. எல்லாத்தையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, கடைசியாக ஆட் பண்ணுங்கள், வி வில் கெட் 48. ஸோ இது டேலி ஆகுது. இசட் 52வும் ஏசிடி எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா 48ஆல் ஃபார்ம் ஆகுது. தென் பிஏடி வில் பி ஈக்குவல் டு என்னன்னு கேட்குறாங்க. பினா என்ன 2, ஏனா என்ன 1, டீனா என்ன 20. அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணுங்கன்னா we will get it answer as 46. இது மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாங்க. ஆனால் வந்து எக்ஸாம் நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். அந்த ப்ளஸ்ஸு மைனஸ் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஜஸ்ட் ஆஸ் ஏ சிவில் சர்வெண்ட் நீங்கள் வந்து மக்களில் வந்து ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ண போகிறீங்க. அங்கே போய் நீங்கள் இது மாதிரி மிஸ்டேக்லாம் பண்ணிட்டு இருந்தா அதை இப்போ கிராஸ் செக் பண்ணுறாங்க. கேர்ஃபுல்லாக இருக்கீங்களா? ஒரு டாக்குமெண்ட் ரீட் பண்ணுறப்ப யூ மஸ்ட் பி வெரி கேர்ஃபுல், தென் ஒன்லி இட் வில் ஒர்க். நம்பர் சீரியஸ் இதெல்லாம் ஈஸி தான். நீங்கள் போட்டுருங்க 2 × 4 4 × 3 அப்படியே இந்த சீரியஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா? மோஸ்ட்லி இப்போ ரீசனிங் வந்து அந்த பேங்கிங் சம்மந்தமான இருக்க எக்ஸாமில் கேட்குற கொஸ்டின்லாம் இப்போ வருது. ஏன்னு தெரியல, பட் இட் இஸ் சிம்பிள் தான். அதே மாதிரி இந்த இதுவும் ஆப்டிடியூடில் எனக்கு கிளாஸ் எடுக்கிறப்பெல்லாம் வர கொஸ்டினே தான். நான் அந்த இன்ட்ரொடக்ஷன் கிளாஸ் முடிக்கிறப்ப சொல்கிறதெல்லாம், சார் மென்டல் எபிலிட்டியில் அப்போ அந்த 3 கொஸ்டின் கடினமாக இருக்குன்னு சொன்னீங்களா, அது ஏரியா அண்ட் வால்யூம்லேருந்து தானே வரும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நோ, அது வந்து ரீசனிங்லேருந்து கூட வரலாம். நீங்கள் ஈஸின்னு நினைக்கிற எல்சிஎம் ஹெச்எஃப்லேருந்து கூட வரலாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. சரியா? அதனால தான் எல்லாமே வந்து அதை இது பண்ணிடுவாங்க. ரீசனிங்கை வந்து பொருட்டாவே இது பண்ண மாட்டாங்க. அட்லீஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாவது பார்த்துட்டு போங்க. சரியா? நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கு அவ்வளோக்கு டிஃபிகல்ட்டாக வரல எதுவும். அதே தான் அவங்க இந்த ஃபார்முலா வச்சு அப்படியும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. டைம் அண்ட் ஒர்க்கில் ஒரு 2 கொஸ்டின் வருதுன்னா அதில் இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் பேப்பரு, அதில் ஒரு கொஸ்டின், இதில் ஒரு கொஸ்டின். டைம் அண்ட் ஒர்க்கில் எதுவும் இல்லை, அப்படியே ரிப்பீட்டட் தான். இங்கே உத்தரவு பண்ணிக்கோங்க.
அடுத்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ நிறைய கொஸ்டின் ஸ்ட்ரெயிட்டாக வரதில்ல. ஒரு வேலையை கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்லாம் அவங்க கேட்க மாட்றாங்க. கொஸ்டின்ஸ் ஆர் கம்மிங் லைக் திஸ். அவங்க டோட்டல் அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க. தே ஆர் ஆஸ்கிங் ஃபார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அந்த ப்ளஸ் மைனஸில் விளையாடுறாங்க. சரி, அது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். நமக்கு தெரியும் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் தெரியும், பிரின்சிபல் தெரியும். ஜஸ்ட் வி ஷுட் ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அவ்வளோதான் இல்லையா? அதை நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அது அதே தான். அந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அந்த ஃபார்முலாலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதே தான். அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அமௌண்ட்டு, பிரின்சிபல் அந்த அந்த ஃபார்முலா வச்சு விளையாடுறாங்க. அப்போ கொஸ்டின்ஸ் ஆர் நாட் ஸ்ட்ரைட்டாக வர மாட்டேது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டு. சிம்பிளிஃபிகேஷனும் அவ்வளோக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே அந்த ரேஷியோ மாதிரி தான் இருந்துச்சு கொஸ்டின்னு. சாரி, இட்ஸ் ரேஷியோ இல்லையா? ரேஷியோவில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருந்தாங்க. சரியா? அதில் வேர்ட்ஸ் ப்ராப்ளம் மாதிரி தான் இருந்துச்சு. திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு திஸ் வேல்யூ, தென் வாட் வில் பி திஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? இதெல்லாம் சிம்பிள், உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க ரேஷியோ வச்சு. இது ஷேர் வச்சு, இது ஒன்று தெரியும். ஜஸ்ட் ரேஷியோ எடுத்து யூ கேன் ஈஸிலி சால்வ். சரிங்க, இது லென்த்தியாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அரௌண்ட் வி கிராஸ்ட் 15 மினிட்ஸ். நான் பார்ட் 2ல் மற்ற செக்ஷனில் ஏதாவது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருந்தால் நான் சால்வ் பண்ணுறேன். லைக் ஏரியா அண்ட் வால்யூம் அது மாதிரி சொல்லிட்டு, மிஸ்லேனியஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனிவே இந்த பிடிஎஃப் ஃபுல்லாக தான் இருக்கும், நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. சரியா? இரநூறு கொஸ்டினும் பிடிஎஃபாக இருக்குது. நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அப்படி இல்லை நம்ம லிங்க் தெரியும், நீங்கள் போய் அதில் டவுன்லோட் பண்ணிவிட்டு கோத்ரூ பண்ணுங்கள் வித் பேஜ் நம்பர்ஸோட. இட் வில். அதே மாதிரி நான் வந்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஐ வில் அப்டேட் அப் டு குரூப் 4 எக்ஸாம். அது கண்டினியூஸாக நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்க போகிறோம். சரியா? இப்போ இந்த செட்டு வேலைக்கு போயிடுவீங்க. அடுத்த வருஷத்துக்கும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அடுத்த வருஷம் நம்ம அப்படியே வில் டூ. சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.